காலம் 4 மணி. ஆனால் காலப்படி என்பது 4ஆம் காலப்படி. நேற்று 2 காலப்படி, இது 2வது காலப்படி, மொத்தம் 4 காலம் இருக்குது. இந்த பயிர்கோஷம் என்பது என்னன்றது காப்பாட பார்க்கணும். நாங்களாம் வரலையே காப்பாட கேட்கலையேன்னா அந்ததான் இப்பவே ஒரு கிட்டே போட்டு சொல்லிட்டே இருந்தா இப்பவே ஒரு சாப்பிட சாப்பிட மாட்டாங்க. காதல கேட்டவர் மற்ற விஷயம் தெரியாதான்னு கேட்கிறார். இப்ப என்னன்னா பவித்ரோத்சவம் அப்படின்ற போக்கு அடுத்த என்னன்னு பார்க்கணும். ஆனா அது எந்த முறைப்படி பண்ணணும்? சாஸ்திரம் கிட்டத்தட்ட 200 முறைகள் சொல்லி ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு முறை எழுதி வச்சிருக்காங்க. ரிஷிகளுடைய வாட்சியங்கள் தான் நம்ம இன்னைக்கு ஆகம சாஸ்திரத்தை பண்ணிருக்கோம். எல்லாமே ரிஷிகள் பண்ணதுதான். அந்த ரிஷிகள் பண்ண ஆகம சாஸ்திரத்துப்படி நாம பண்ணக்கூடிய வாக்கியம் இந்த ரிஷி பாஞ்சரார்த்த ரிஷின்னு. அந்த ரிஷி யாரு சுவாமி? இந்த ஆகமமே பாஞ்சரார்த்த சாஸ்திர ஆகமம்னு பேரு. ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் பிரகாரம் 2 ஆகமங்கள் உண்டு. ஒன்று வைகானச ஆகமம், இன்னொன்று பாஞ்சராத்திர ஆகமம்னு 2. நம்ம சமயத்தில் பாஞ்சராத்திர ஆகமப்படி பண்றது. இது சைவத்திலையும் உண்டு. சைவத்திலையும் 2 ஆகமங்கள் உண்டு. அதனால 2 ஆகமங்கள் இருந்தா 2ம் வெவ்வேறு தேவதையை ஆராதிக்கிறது அர்த்தம் இல்லை. ஒரே சிவன் ஆராதிக்கிறது. ஆராதம் பண்ணக்கூடிய கிரமங்கள் மாறும். அந்த மாறக்கூடிய கிரமத்தில் இது பாத்திராத ஆகமப்படி இது நடக்கிறது. இந்த ஆகமம் இதுக்கு யார் பிரதானமா பண்ணினார்னா பகவானே 5 ராத்திரிகள் 5 ரிஷிகளுக்கு உபதேசம் பண்ணபடியால் இதுக்கு பாஞ்சராத்திர சாஸ்திரம் பேர். பாஞ்சராத்திரி, பஞ்சம்னா 5, ராத்திரினா ராத்திரி. அப்ப 5 ராத்திரி 5 ரிஷிகளுக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு. அதனால இந்த சாஸ்திரத்தை பாஞ்சராத்திர சாஸ்திரம் பேரு. இந்த சாஸ்திரத்தை மகாலட்சுமி விராட்டி இந்திரனுக்கு உபதேசம் பண்ணியிருக்காங்க. தேவேந்திரனுக்கு உபதேசம் பண்ணியிருக்காங்க. இந்த சாஸ்திரத்தை இந்த சாஸ்திரத்துக்கு பூர்ணமா தெரிஞ்சுக்கணும். இது நாளைக்கு தான் சொல்றேன். நாளைக்கு வரமாட்டோம். சீரியல்லாம் பார்க்கறது அப்படின்னு அப்பதான் நாளைக்கு வருவாங்க. அதனால இந்த சாஸ்திரத்துடைய மகிமை என்ன, இந்த சாஸ்திரத்தை எப்படி பண்ணிருந்தா இதோட ஆராதன கிரமம் என்ன, அதை நாளைக்கு பார்க்க போறோம். நாளைக்கு பராபூர்ணாவுக்கு போய் பார்க்க போறோம். ஆனா இருந்தாலும் இதுவரைக்கும் என்ன நடந்ததுன்னா இந்த பாஞ்சராத்திர ஆகமம் வைதிக முறைப்படி இந்த யாகங்கள் நடக்கிறது. இதுல பஞ்சசுத்த ஹோமம் என்ன, அதே போல எல்லா விதமான
காயத்ரி அந்தந்த சகல தேவதைகளுடைய காயத்ரி, அந்த காயத்ரி ஹோமங்கள், பஞ்சமி ஹோமங்கள், சகஸ்ரநாமத்துக்குண்டான அந்த நாமாக்களோடு வரக்கூடிய அந்த ஹோமங்கள் பூஜாகும். ஒவ்வொரு நாளுக்கு ஒரு நாளுக்கு விஷ்ணுதாசநாமம், ஒரு நாளுக்கு தன்வந்திரி, ஒரு நாளுக்கு லட்சுமிதாசினம், ஒரு நாளுக்கு லக்ஷ்மி மகாலட்சுமியுடைய சகஸ்ரநாமம், இந்த மாதிரி ஆகிட்டு ஒவ்வொரு வேலைக்கும். அதில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆகிட்டு இருக்கு. இப்போ அது வந்து ஆரம்ப பிள்ளைகள் நடந்துட்டு இருக்கு. அது இல்லாமல் சாஸ்திரத்தின்படி, அதாவது சம்பிரதாயத்தின்படி ஆழ்வாருடைய அனுமதியை கேட்பது பகவானுக்கு மிக உகந்தது. அவர் என்னதான் வந்து சாஸ்திரத்தின்படி பண்ணாலும் அவருக்கு சாஸ்திரம் பிடிச்சிருக்கும். ஆனா அதை விட பிடித்தது என்ன, அவருக்கு வந்து ஆழ்வாருடைய ஈரச்சொற்கள் தான் அவர் கொடுத்துருக்கும். அந்த ஈரச்சொற்கள் இன்னைக்கு 7ஆம் பத்து 8ஆம் பத்து வருவாங்க. அது இன்னைக்கு நை சாஸ்திரமாயிருக்கு. இதை நாளுக்கு பார்த்தா 9ஆம் பத்து. அது இல்லாமல் நம்மாழ்வாசானது ஸ்ரீமத் வரவரமணிய நமக. நம்முடைய அழகவேல்மங்க நாயிகா சமேத ஸ்ரீ வெங்கடேஸ்வரமாவுடைய தேவஸ்தானம் மந்தவெளி, இந்த சன்னதியிலேயே நிறைய உற்சவங்கள். ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள். அந்த 365 நாட்களிலே பாதி நாட்களுக்கு மேலே நிறைய உற்சவங்கள் நடக்கக்கூடிய சன்னதி நம்முடைய சன்னதி. ஆச்சரியமான ஆழ்வார்கள் என்ன, ஆச்சாரியர்கள் என்ன, அனைவரும் எழுந்தருள் இருக்கக்கூடிய சன்னதி. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி சமீபத்திலே பெரிய மகா சம்பிரோஷம் நடந்த சன்னதி. அதிலும் முக்கியமாக
திருப்பதியிலிருந்து வந்து பட்டாச்சாரியர்கள் வந்து சந்தோஷம் பண்ணி மேற்கொண்டு பகவானுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெற்று சென்றார்கள். அதற்கு மேற்கொண்டு மண்டலாபிஷேகம் எல்லாம் பூர்ணமாக நடந்து ஜேஷ்டாபிஷேகம் நடந்து இப்பொழுது பவித்ரோத்சவம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த தருணத்திலே பவித்ரோத்சவம் என்னால் என்ன, பவித்ரோத்சவம் எதற்காக பண்ண வேண்டும், பவித்ரோத்சவத்தின் மகாத்மியம் என்ன, அந்த பவித்ரோத்சவம் சேவிப்பவர்களுக்கு என்ன பலன் கிட்டும், பவித்ரோத்சவம் பண்ணி வைப்பவர்களுக்கும் உபயதாரர்களுக்கும் என்னென்ன பலன் கிட்டும், இதெல்லாம் சுருக்கமாக பார்ப்போம். பவித்ரம் இந்த வார்த்தையிலே நமக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கறது, ஆனந்தத்தை கொடுக்கறது. சகஸ்ரநாமத்தில் பவித்ரானாம் பவித்ரஞ்சோ மங்களானாஞ்ச மங்களம்னு பீஷ்மாச்சாரிய திருவாக்கு. கண்ணன் அந்த திருவாக்கை தன்னுடைய திருமுன்பே சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றார் பீஷ்மர். கண்ணுடைய திருமுன்பே அந்த சொற்கள் எல்லாம் அப்படியே வாய் வழியாக வந்து அந்த கண்ணனே கேட்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றார் பீஷ்மர். அப்படிப்பட்ட பவித்திரம் ஆயிருக்கு. எதற்காக பவித்ரோத்சவம் கோயிலில் பண்ணப்படுகிறது என்றால், ஒவ்வொரு வருஷமும் பகவானுக்கு கவச்சங்களை கலைந்து அந்த கவச்சம் கலைந்த பிறகு அந்த கவச்சத்துக்கு என்னென்ன நகாசு வேலை பண்ணணுமோ அதற்கு மேற்கொண்டு அதுக்கு பாலிஷ் பண்ணுறது, அதற்கு மேற்கொண்டு அதில் போனது வந்ததெல்லாம் சரி பண்ணுறது, இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய வரை ஒவ்வொரு வருஷம் பண்ணக்கூடிய ஒரு வைபவம் அது. அந்த வைபவத்திலே அதிலே அந்த கவசங்கள் தொடக்கூடிய சில சுவாமிகள் பவித்திரதையை கொஞ்சம் குறைஞ்சார் போல ஒரு நிலை ஏற்படுகிறது. பவித்திரதை குறையிறதுன்னா என்ன அர்த்தம்னா, அதை பண்ணக்கூடியவர்கள் வேற்று சாத்தியார்கள். அவர்கள் எந்த நிலையில், அவர்களுக்கு குறை ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அர்ச்சகர்கள் தொடக்கூடிய ஒரு விக்கிரகத்துடைய அந்த கவச்சங்களை அர்ச்சகர்களை காட்டிலும் வேறுபட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தொடுகிறார்கள். தொட்டு மேற்கொண்டு அதுக்கு என்னென்ன பண்ணோ அதெல்லாம் பண்ணுகிறார்கள். மறுபடியும் அதை வந்து அந்த பெருமாளுக்கு அந்த கவசத்தை சாத்தணும்னா அந்த கவசத்துக்குடைய பவித்திரதையை போயிடுறது, கவசத்துக்கு போகிறது, பகவானுக்கு அல்ல. அதனால் அந்த கவசத்துக்கும் மேற்கொண்டு இந்த ஒரு வருஷ காலம் இந்த சந்நிதியிலே எத்தனையோ துர்நிமித்தங்கள்லாம் நடந்திருக்கலாம். துர்நிமித்தங்கள் என்றால், சிலர் இங்கே வந்ததுக்கப்புறம் அவர்களுக்கு ஒரு ஆச்சோச்சம்னா தீட்டு அந்த செய்தி கிடைச்சிருக்கலாம். அப்பொழுது கோயிலுக்குள்ளே அவர்கள் இருந்திருக்கலாம். இது வந்து இயற்கையானது நடக்கிறது. இதை நம்ம அவாய்ட் பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. அது நடக்கலாம். அல்லது சில பேர் தங்களுடைய எண்ணத்தாலே கோயிலுக்கு வந்து வேறு மதமான ஒரு நிலையை மாற்றிக்கொண்டு அதனால் பேசலாம். இதெல்லாம் தோஷங்கள். அது மட்டுமல்ல, அர்ச்சகரிடத்திலே சில தோஷங்கள் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நிர்வாகஸ்தருக்குள்ளேயே சில தோஷங்கள் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வரக்கூடிய சேவார்த்திகள், அந்த சேவார்த்திகளுக்குள்ளே தோஷங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. படிக்கிறதெல்லாம் சொல்கிறதெல்லாம் அப்போல்லாம் தோஷம் பண்ணுறாளான்னு கேட்க வேண்டாம். வாய்ப்புக்கள்னு நான் தெரியாதரத்தாலே பண்ணுவது. தெரிஞ்சு யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பகவானை சனாதன தர்மத்திலே நம்முடைய தர்மமே பழையான தர்மம். அதுவும் இன்று நேற்றுக்கு அது உருவாக்கப்பட்டது கிடையாது. எப்போவுமே நித்தியமாக இருக்கக்கூடிய சனாதன தர்மத்தில் யாரும் எந்த விதமான தவறுகளும் செறிஞ்சு செய்யப்போவது கிடையாது. அறியாத்தனத்தாலே, சிறுபல்லத்தனத்தாலே, தெரியாத்தனத்தாலே, தன்னுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு நிலையிலே அதை பண்ணக்கூடிய ஒரு நிலை தான். இதைத்தான் தெரிவிக்கிறார், தெரியாத்தனத்தால் பண்ணுறது. அந்த மாதிரி பண்ணினாலும் அதற்கு தோஷம்தான். எனக்கு தெரியாது, நான் ஒரு விளக்கை தொட்டேன், எனக்கு விளக்கு சுடுன்னு சிறு குழந்தைக்கு தெரியுமா? 6 மாத குழந்தை
அந்த குழந்தை அப்படியே தவழ்ந்து போய் என்ன பண்ணிச்சுன்னா அங்கே விளக்கு ஏற்றிட்டு கச்சே பெருமாள்கிட்ட எடுத்துட்டு அது உடனே போய் தொட்டு உடனே என்ன சொல்லி சுட்டு உடனே அந்த தாயார் போய் நேராக விளக்கை பார்த்து கேட்குறேன், ஏன் விளக்கு நான் தொட்டேன்னா நீ சுடு, ஏன்னா நீ சுடுவேன்னு எனக்கு தெரியும், அதனால் நீ சுடலாம். ஆனால் என் குழந்தைக்கு நீ சுடுவேன்னு அதுக்கு தெரியுமா, தெரியாதிருக்க செய்தே நீ அதை போய் தொட்டு உடனே சுட்டியே, இது நியாயமானு கேட்டால் அந்த விளக்குக்குண்டான தன்மை என்ன, அது தெரிஞ்சு சுட்டாலும் தெரியாமல் சுட்டாலும் அது தன்னுடைய தன்மையாக இருக்கக்கூடிய சுடத்தன்மையை காட்டத்தான் செய்யும். அதே போல் நாம் தெரிந்து ஏதோ ஒரு தோஷத்தை பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் அந்த தோஷம்தான். ஆனால் தெரியாமல் பண்ணியிருந்தால் கூட அது சர்வ அபச்சாரங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தம் பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அந்த பிராயச்சித்தமாக பண்ணக்கூடிய ஒரு உற்சவங்கள் தான் பவித்ரோத்சவம். இது பகவானுக்கு ஏதோ தோஷம் ஏற்பட்டது அதனால் பண்ணக்கூடிய உற்சவமே அல்ல. நிர்வாகஸ்தர்கள், அர்ச்சகர்கள், சேவார்த்திகள், அத்தியாபகர்கள் யாரெல்லாம் கோயிலுக்கு சேவிக்க வராலும் அவால்னா உபயகார்கள் எத்தனையோ விதத்தில் எந்தெந்த விதத்தில் வருது அந்த நிலையில் இருக்கிறவருடைய தோஷங்கள் தெரியாமல் பண்ணக்கூடிய தோஷங்களுக்கு பிராயச்சித்தார்த்தம் தான். இது வைதிகமான உற்சவம். ஆழ்வார் பெருமானார் ஜிய திருவிடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவிடிகளே சரணம், பகவதால் திருவிடிகளே சரணம்.